காங்கிரஸ் தன்னுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தாவேக்காவுடன் இணைஞ்சிருக்காங்க. இனி வருங்காலங்களிலும் நாங்கள் தாவேக்காவுடன் தான் தொடர்வோம். உடனே திமுக ஆட ஆரம்பிச்சிட்டாங்க, முதுகிலே குதிச்சிட்டாங்களே. இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் தலையில் பேரிடி விழுந்திருக்கின்றது. இந்த இடியில் இருந்து அவர் எழுந்து கொள்வது மிக மிக சாதாரணமானதே கிடையாது, ரொம்ப 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 கடினமானது. ஸோ திமுக சதாப்தம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக அழிய தொடங்கிவிட்டது. திமுக சதாப்தத்தை அழிக்கக்கூடிய வேலையை திரு விஜய் வந்து செய்ய தொடங்கிட்டாரு. என்னுடைய கணிப்பு சரியாக இருக்கும் என்று சொன்னால் அடுத்த தேர்தலிலும் திரு விஜய் அவர்கள் தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருப்பார். இல்லை அண்ணன் திரு விஜய் அவர்களோடு சென்றால் விசிகாவிற்கு முதல் முறையாக தமிழ்நாட்டில் அமைச்சரவை கிடைக்கும். விஜய் அவர்களை விட்டால் விசிகாவிற்கு யாரும் அமைச்சரவையை கொடுக்க மாட்டார்கள் என்பது அவருக்கு தெரியும். திமுக கொடுக்குமா? கொடுக்கவே கொடுக்காது. அப்ப திருமா நிச்சயமா விஜய் அவர்களோடு இணைவது தமிழ்நாட்டிற்கு நல்லது, விசிகாவிற்கு நல்லது. விசிகா நினைக்கக்கூடிய அந்த அதிகார பகிர்வை நுகரக்கூடியதற்கான முதல் படி. இதை கெட்டு விடுறதுக்கு பல பேர் காத்திருக்கானுங்க. இன்னொன்று சொல்றேன், நான் ஒருவேளை நான் திருமாவர்கள் கண்டி விஜய் கிட்ட போயிட்டார் அப்படின்னா அப்பதான் தெரியுமான உண்மையான விசிகாவுடைய எதிரிகள் யார் என்று. இனிமேல் தமிழ்நாட்டின் அரசியல் என்பது விஜய் அவர்களிடம் தான் இருக்கின்றது. இது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்க நம்பலாம், அதுதான் நிஜம். சரிங்களா? உங்களை விட அதிகமான சீட்டு வாங்கி 5 எம்எல்ஏ வச்சிருக்கக்கூடிய விசிகா காங்கிரஸே வந்து வெளியேறி போயிட்டாங்க. ஏன்னு கேட்டா அவர்களுக்கு அவர்களின் கட்சியாளர் முக்கியம். விசிகா வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறணும், விசிகா ஒரு 20 எம்எல்ஏ வரணும், திருமாவளவன் பின்னாடி ஒரு 3 எம்பி திரளணும். இதுக்காக சேர்க்கிறாங்க திமுக. அவங்க ஜெயிக்கிறதுக்கு நீங்க வேணும், அவ்வளவுதான். எல்லா கட்சியுமே அவ்வளவுதான். இன்றைக்கு காங்கிரஸ் என்ன சொல்றாங்க? தேர்தல் நேரத்தில் நாங்கள் அவர்களோடு இருந்தோம், அவர்களோடு தான் இருக்க வேண்டும் என்ற எந்த அவசியமும் கிடையாது. அப்போ அதானே விசிகாவும் சொல்லணும். இப்போ நான் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நேற்றுக்கு அந்த சங்கத்தமிழர்களை பேட்டி எடுத்திருந்தோம். அதில் அவர் பல விஷயங்களை சொன்னார். அந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா காட்டுத்தீ போல பரவி சமூக வலைதளம் முழுக்க பெருமளவிலான ஆதரவு அந்த சங்கத்தமிழர்களுக்கும் சில பேர் மட்டும் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் ஏன் இந்த மாதிரி பேசுறாரு, அவங்க யாருன்னா திமுக விசுவாசிகள். அதில் அவர் சொன்ன முக்கியமான விஷயம் என்னன்னா, பல பொது தொகுதியின் தலித்துகளை விஜய் அவர்கள் நிற்க வச்சிருக்காரு. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், நிற்க வச்சது மட்டும் இல்லாம ஜெயிச்சிருக்காங்க ஒரு தொகுதியில். என்னன்னா எங்கள் தொகுதி விருதுநகர் தொகுதி. விருதுநகர்ல யார் வந்து கேண்டிடேட்டு? விஜயகாந்துடைய மகன் விஜய பிரபாகரன் நிற்கிறாரு. எவ்வளவு பெரிய செல்வந்தர், எவ்வளவு பெரிய புகழ் எல்லாமே இருக்குது. ஒரு பொது தொகுதி. அந்த தொகுதியில் ஒரு சாதாரண ஒரு தலித் இளைஞனை விஜய் அவர்கள் நிற்க வைத்து வெற்றி பெற செய்திருக்கிறார். விசிகாவில் பல பேர் திமுகவிற்கு விசுவாசமா இருக்காங்கன்றது அவரே வெளிப்படையா சொல்லியிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து சிஎம்ஆ பதவி வைக்கிறதுக்கு ஒரு 11 சீட்டு தேவைப்பட்டுச்சு. அந்த வகையில காங்கிரஸ் வந்து திமுக விட்டு வெளியில வந்து இப்போ தாவேக்காவோட இணைஞ்சிட்டாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? காங்கிரஸ் தன்னுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தாவேக்காவோடு இணைஞ்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஆட்சி செய்து கிட்டத்தட்ட 60 ஆண்டு ஆகுது. கடைசியா வந்து பக்தவச்சலம் தான் காங்கிரஸுடைய முதலமைச்சர். இந்தியாவுக்கே நாங்கள் தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தோம், நாங்கள் ஆளாத மாநிலமே இல்லடா சொல்லிட்டு காங்கிரஸ்க்கு ஒரு பெரிய வரலாறுலாம் இருக்குது. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸ் இருந்த இடமே இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கு காரணம் அவங்க செயல்பாடுகள். அப்புறம் இந்த அதிமுக திமுகவோட மாறி மாறி கூட்டணி வச்சு அவங்க வந்து மறையவே தொடங்கிட்டாங்க. செல்வ பெருந்தகன் வந்து எப்போ காங்கிரஸ் கட்சியோட தலைவரானாரோ தமிழ்நாட்டுக்கு, அப்போ அவர் நிறைய பேச ஆரம்பிச்சார். இந்த மாதிரி நாங்கள் ஆட்சி செஞ்சவங்க இல்லையா, தமிழ்நாட்டே நாங்கள் ஆட்சி செஞ்சவங்களாச்சு, கூட்டணியில் ஆட்சிலாம் நாங்கள் கேட்போம் தான் அப்படிலாம் பேசினாரு. ஆனால் கடைசி நேரத்தில் தான் வேலைக்கு ஆகலை. ஆனால் இப்போ என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, ராகுல் காந்தி அவர்களும் திரு விஜய் அவர்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்கமானவங்க. இது எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப நெருக்கமானவங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்தி அவர்களை விட திரு விஜய் அவர்களும் திரு ராகுல் காந்தி அவர்களும் அந்த அளவுக்கு நெருக்கமானவங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். முன்னாடியில இருந்தே வந்து திமுகவுல சேரத்துக்கு முன்னாடில இருந்தே பல பேர் பார்த்தீங்கன்னா மேலிடம், குறிப்பா டெல்லி மேலிடம் வந்து விஜய் அவர்களோட போவதுதான் விரும்புச்சு காங்கிரஸ். ஆனா இங்க இருக்கக்கூடிய திமுகவுக்கு விசுவாசமான காங்கிரஸ் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த காங்கிரஸ் வந்து போக விடாம பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கு பல காரணங்கள்லாம் வந்து சொன்னாங்க. ஒரு வழியா வந்து திமுக தோத்துருச்சு, மக்கள் தோற்கடிச்சாங்கன்னா சாதாரணமாக தோற்கடிக்கல, அமைச்சர்கள் முதற்கொண்டு சிஎம்ஏ தோற்கடிச்சாங்க. சிஎம் சொல்லக்கூடாது, இப்போ சிஎம் திரு ஸ்டாலினையும் குளத்தூர்ல தோற்கடிச்சாங்க. பார்த்துட்டு நீங்க கண்ணீர் மல்கத்துக்கு எவ்வளவு காசு கொடுத்தாங்களோ எனக்கு தெரியல. நான் கொச்சைப்படுத்துற அந்த மக்களுடைய கண்ணீரை. ஆனா இயல்பாவே அவங்களும் வேலை வெட்டி இருக்குதுமா. நான் ஒன்று சொல்றேன், உங்களுக்கு எல்லாருக்குமே வேலை தான் இல்லையா? யார் வேலை வெட்டி இல்லாமல் இருப்பாங்களோ அவங்க தான் போயிட்டு இது மாதிரி பார்க்கறது பண்ணுறதுலாம் பண்ணுவாங்க. நம்ம உங்களை கொச்சைப்படுத்திய நோகமும் கிடையாது. அப்படின்னு தான் அவங்க தோக்க வச்சிருப்பாங்க. சேகர்பாபுடைய கண்ணீர்லாம் அந்த அழுகை தான் பயங்கர மீம்ஸாக போட்டுருக்காங்க. ஆனால் அவருக்கு கவலை இருக்கும், என்னப்பா நம்ம முதலமைச்சர் தோத்துறாரு அப்படின்ற ஒரு கவலைலாம் இருக்கும். என்ன பண்ணுறது, விஜய் தோற்கடிச்சார் இல்லையா. ஒட்டுமொத்த மக்களும் வந்து விஜய் அவர்களுக்கு ஆதரவாக விசில் சின்னத்துக்கு வந்து குத்திருக்காங்க. வேட்பாளர் கூட யாருன்றது முக்கியம் கிடையாது, எங்களுக்கு தேவை விஜய் வரணும், விசில் வரணும் அப்படின்றதுக்காக ஓட்டு போட்டிருக்காங்க. இப்போ இவங்க வச்சிருக்கக்கூடிய 108, இவங்களுக்கு தேவைப்படுவது இன்னும் 11. ஏன்னா ஒன்று ரிசைன் வந்து பண்ணணும் இல்லையா இவங்க.
ஸோ அப்படி வந்து 11 வந்து தேவைப்படும் பொழுது இவர்கள் யாரை உள்ளே இழுப்பார்கள்? அதாவது விஜய் அவர்கள் ஆரம்பத்திலிருந்தே வந்து மதவாத சக்தியோடு சேர மாட்டோம், பாஜகவோடு சேர மாட்டோம் அப்படின்னு உறுதியாக இருந்தார். நேரடியாக தமிழ்நாட்டில் பாஜக எத்தனை எம்எல்ஏன்னு கேட்டால் 1 தான். அதை நம்ம யோசிக்கணும். ஆனால் இன்னைக்கு பல நியூஸ் கால் அதுக்குள்ளே விஜய் வந்து இபிஎஸ் வீட்டுக்கு போயிட்டு பேசினாரு, பாமக கிட்ட பேசிட்டாரு, பாஜக கிட்ட பேசிட்டாரு அப்படின்னு பல நியூஸ் கார்டெல்லாம் எல்லாருக்குமே கடிதம் வேற அனுப்பிட்டாரு. செங்கோட்டையன் தரப்புல இருந்து நாங்க என்டிஏ கூட்டணி கிட்ட பேசவே இல்லை அப்படின்றத குறிப்பிட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட பாமக கிட்ட மட்டும் பேசியிருக்காங்க அப்படின்றத நம்புறேன் நான். பாமக கிட்ட பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன் நான். அது எந்த அளவுக்கு உறுதின்றது தெரியல. இப்போ இன்னொன்னு ஒரு ட்ரோல் போய் இருந்ததே, அப்போ பாமகல வந்து அன்புமணி சொன்னாரா எனக்கு துணை முதலமைச்சர் போஸ்டிங் வேணும் அப்படின்னு அவர் சொன்ன மாதிரியும் ஒரு பேச்சு போய். அன்புமணிக்கு கொடுக்க முடியாது, அன்புமணி கட்சியை சார்ந்தவங்களுக்கு வேணா கொடுப்பாங்க. அப்படி பார்த்தா அவங்க 2 துணை முதலமைச்சர் கொடுக்க வேண்டியது இருக்குல்ல. இப்போ கண்டிப்பா காங்கிரஸ் கேட்பாங்க, அப்போ பாமக வந்தா பாமகவுமே கேட்பாங்க. இவங்க வந்து இது வரைக்கும் வந்து என்டிஏ அலைன்ஸ் கிட்ட போலன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவங்க விரும்புவது என்னவோ காங்கிரஸ், விசிகா, கம்யூனிஸ்ட் 2 கட்சிகள், அந்த ஐயுஎம்எல் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் வந்து சொல்லிட்டாரு நாங்கள் சேர மாட்டோம், இந்த தொடர்பு என்பது கருணாநிதி காலத்து தொடர்பு, நானும் அவர் இப்படி அப்படி சொல்லிட்டு அவர் வந்து தெரிவிச்சார். ஸோ இவர்களுடைய இதே வந்து போதுமான ஒன்று தான். இப்போ காங்கிரஸ் வந்து எடுத்திருக்க டிசிஷன் என்பது காங்கிரஸ் உடைய வளர்ச்சிக்கு முக்கியமானது. காங்கிரஸ் உடைய அறிக்கையை தெளிவாக படிச்சிங்கன்னா தெரியும், நாங்கள் மறுபடியுமாக காமராஜருடைய பொற்கால ஆட்சியை இணைந்து நாங்கள் கொடுப்போம், பெரியாருடைய பாதையிலும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய பாதையிலும் கான்ஸ்டியூஷனை நாங்கள் பாதுகாப்பது ஒற்றுமையாக இருப்போம். மிக தெளிவான ஒரு வார்த்தை என்னன்னா, இனி வருங்காலங்களிலும் நாங்கள் தாவேகாவுடன் தான் தொடர்வோம். உடனே திமுக ஆட ஆரம்பிச்சிட்டாங்க, முதுகிலே குதிச்சிட்டாங்களே, தமிழ்நாட்டு மக்களே உங்களுக்கு ஓரம் கட்டி வச்சிருக்காங்க. இதுல வந்து சரவணன் சொல்றாரு திமுக ஜெயித்துறதுக்குள்ள முதுகுல குத்திட்டாங்க எங்களை. அப்போ காங்கிரஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. என்னடா நாங்கள்லாம் ஒரு காலத்தில் ஆட்சி செஞ்சவங்க, எங்களை வந்து உங்க கூட கூட்டணி கெஞ்ச வைக்கிறீங்க, எவ்வளோ இழிவுபடுத்துறீங்க, ஒரு அமைச்சர் கூட கொடுக்காம வச்சிருந்தீங்க. இன்றைக்கு அந்த ஆட்சியில் பங்கு என்பதை காங்கிரஸ் வந்து கேட்டிருக்கு. 2வது, இது வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி ஆட்சி தான். உங்களுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்க போகுது பெரும்பான்மையாக தனிப்பெரும் கட்சியாக திரு விஜய் அவர்கள் தலைமையில் தாவேகா இருந்தாலுமே கூட நடைபெற போவது கூட்டணி ஆட்சி தான், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஸோ அவங்களுக்கு உண்டான அந்த மினிஸ்டரவையே திரு விஜய் கொடுப்பார். விஜய் வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, திரு விஜய் அவர்கள் அவர் வந்து டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நபராக நான் பார்க்குறேன். இருக்கக்கூடிய சூழலை அடாப்ட் பண்ணி அதுக்கேற்ற மாறக்கூடிய நபராக ஒன்று பார்க்குறேன். இப்போ இன்றைக்கே வந்து பனையூருக்கு வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய மேலிட பொறுப்பாளர்கள் அத்தனை பேரும் போகிறாங்க, அத்தனை பேரும் பேசுகிறாங்க, அத்தனை பேருக்கும் வந்து மரியாதை பண்ணி அவளை வந்து கூப்பிட்டு பேசி லெட்டரை வந்து கொடுத்துட்டாங்க, இந்தாப்பா வச்சுக்கோங்க நீங்கள் தான் சிஎம் சொல்லிட்டு. அப்போ நாளைக்கு திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பதவி இருக்கிறார். நாளிலிருந்து நம்ம பேசும்போது கூட என்ன சொல்லணும்னா, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் தான் பேசணும். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்ச்சி நாளைக்கு நடைபெறுகின்றது. கிட்டத்தட்ட நாளைக்கு ராகுல் காந்தி அவர்கள் நேரில் வந்து கலந்து போறதா செய்தி வந்திருக்கு. ஸோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சியாக தான் இருக்கும். ஸோ காங்கிரஸ் போயிட்டாங்க, திமுகவுடைய முதுகுல குத்துனான்னு சொல்லிட்டு நீ பேசினாலும் இல்லை திமுகவோட மார்பு கிடையாது. ஏன்னா அவங்க தனி சின்னம். நீங்க இந்தியாவில் அவங்கள நம்பி இருக்கீங்க, தமிழ்நாட்டில் அவங்க உங்களை நம்பி இருந்தாங்க, அது வேற விஷயம். ஸோ இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் தலையில் பேரிடி விழுந்திருக்கின்றது. இந்த இடியில் இருந்து அவர் எழுந்து கொள்வது மிக மிக சாதாரணமானதே கிடையாது, ரொம்ப 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 கடினமானது. ஸோ திமுக சதாப்தம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக அழிய தொடங்கிவிட்டது. திமுக சதாப்தத்தை அழிக்கக்கூடிய வேலையை திரு விஜய் வந்து செய்ய தொடங்கிட்டாரு. என்னுடைய கணிப்பு சரியாக இருக்கும் என்று சொன்னால் அடுத்த தேர்தலிலும் திரு விஜய் அவர்கள் தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருப்பார். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. ஏன்னு கேட்டா மக்கள் ஒரு ஓட்டு போடுறான், இவ்வளவு பேர் ஓட்டு போடுறான். ஒன்றும் இல்லை, தாவேகா 0, 1 தேருமா 2 தேருமா, விஜயே வருவாரான்னு கேட்ட இடத்துல 108 சீட்டு யார் தயவும் இல்லாமல் வந்து நின்னார் இல்லையா. அப்பவே நம்ம மக்கள் நீ ஆட்சி செய்யும் பொழுது ஆட்சியில நல்லது கெட்டது பிளஸ் மைனஸ் எல்லாமே இருக்குதான் செய்யும். 100% பர்ஃபெக்டாலாம் பண்ண முடியாது ஒரு ஆட்சி என்பது. ஆனா திரு விஜய் அவர்கள் ஊழலற்ற ஆட்சியை கொடுக்கணும்னு நினைக்கிறார். அவர் கொள்ளையடிக்க வேண்டிய அவசியம் அவருக்கு கிடையாது. அவர் வந்து எங்கேயோ ட்ரெயின் ஏறி வந்து இங்க சம்பாதிக்கல, அவர் வந்து எங்கேயோ பஸ் ஏறி வந்து இங்க சம்பாதிக்கல. அவர் சினிமாவில் உழைச்சி கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு வச்சுக்கிறாரு. அவர் ஒன்றும் யாரும் ஏமாத்தல. அதுலயும் சில அலிகேஷன்லாம் வைப்பாங்க தான். எல்லாத்துலயும் எந்த ஒரு நபரும் 100% சரியானவர்கள் கிடையாது. இப்போ எனக்கு அண்ணாவுடைய சில விஷயங்கள் வந்து எனக்கு பிடிக்கும். ஆனா அண்ணாவுடைய தனிப்பட்ட வாழ்க்கை பார்த்தீங்கன்னா இப்ப நீங்க விமர்சனம் பண்றீங்களா, இவரோட மோசமா இருக்கும், அப்ப நம்ம அதை பேச முடியுமா? அதை பேசக்கூடாது, அதை வேண்டான்னு சொல்லுவேன் நான். ஆனா அண்ணாவை பத்தி சட்டசபையில பேசிக்கிட்டாங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. அப்ப நீங்க 100% சரி அப்படி சொல்லிட்டு நீங்க டிக் பண்ண முடியாது. எல்லா இடத்துலயும் அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது.
பொது வாழ்க்கையில் ஒரு தூய்மையா இருக்கான், நான் நியாயமாக இருக்கேன், நான் மக்களுக்கு வந்து நேர்மையா வந்து ஆட்சி பண்றான், அதுதான் நீ பார்க்கணும். தவிர அவர் என்ன முன்னாடி என்ன பண்ணாரு பின்னாடி என்ன பண்ணாருலாம் அது பார்க்க தேவை கிடையாது. அப்படி பார்த்தா யாருமே யோகியம் கிடையாது. யாருமே தான், எல்லாருமே சொல்லலாம். இப்போ எனக்கு பிடிச்ச தலைவர்கள் கூட 4 பேர் சொன்னா அவங்க பர்சனலுடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தா நமக்கே மோசமா தான் இருக்குது. அப்போ எல்லாருடைய பெட்ரூம் கதவையும் உள்ள இருக்கிற மனசையும் வெட்டி பார்க்க வேண்டும் மற்றோட வேலை கிடையாது. அப்போ தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக திரு விஜய் தொடர்வதற்கு காங்கிரஸ் தன்னுடைய ஆதரவை கொடுத்திருக்கின்றது. காங்கிரஸுக்கு சில அமைச்சரவை கொடுக்க இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட துணை முதலமைச்சர் பேச்சுவார்த்தையும் அவர்கள் தொடர்வார்கள் அப்படின்றத நான் உறுதியா நம்புறேன். ஸோ காங்கிரஸ் அதோட எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு முடிவு எடுத்திருக்காங்க. இப்போ திரும்ப அவர்களுக்குமே விஜய் அவங்க சார்பில் வந்து கடிதம் விட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு திரும்ப அவர்களும் நான் என்னன்னு பேசிட்டு நிர்வாகிகளோட பேசிட்டு நான் அப்புறம் பதில் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எப்படி போவாரா திரும்ப அவர்கள்? இல்ல அண்ணன் திரு விஜய் அவர்களோடு சென்றால் விசிகாவிற்கு முதல் முறையாக தமிழ்நாட்டில் அமைச்சரவை கிடைக்கும். விஜய் அவர்களை விட்டால் விசிகாவிற்கு யாரும் அமைச்சரவையை கொடுக்க மாட்டார்கள் என்பது அவருக்கு தெரியும், நமக்கு தெரிஞ்சதில்ல, அவருக்கு நல்லா தெரியும். திமுக கொடுக்குமா? கொடுக்கவே கொடுக்காது. திரு விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சும் பொழுதே ஆட்சியில பங்கு தரமான்னு கூப்பிட்டாரு. அப்பவே போயிருந்தா விசிகாக்கு சாதாரணமா ஒரு 15 எம்எல்ஏ 10 எம்எல்ஏ இருந்திருப்பாங்க. அசால்ட்டா நீங்க 3-4 அமைச்சரவை 2-3 அமைச்சரவை கூட வச்சிருக்கலாம். துணை முதலமைச்சர் கொடுத்திருப்பாரு கண்ண மூடிட்டு. இன்னைக்கு வருமே வன்னியரசு அவர்கள் வந்து விஜய் அவர்கள் பேசுவது தவறு. இப்படி பேசுறது நடத்தல் தவறு. நாளைக்கு திரும்ப வந்து ஒரு முடிவு இருக்காரு போலான்னு சொன்னா வன்னியரசன் அவரோட முகத்தை எங்க வச்சுப்பாருன்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அப்படி பேசக்கூடாது நீங்க. ஏன்னா நேத்து தான் பேசினார் திரும்ப, நாங்க விஜயை எதிர்க்கல, விஜய் எதிர்த்து நான் எங்கேயும் பேசவே இல்லை அப்படின்னு சொன்னார். பேசியிருக்காரு, பட் ஜெயிச்சுட்டா அப்படிதான் பேசுவாங்க, அதெல்லாம் இல்லைன்னா சொல்லலாம், பேசியிருக்காரு தான். ஆனால் அண்ணன் திரும்ப இந்த காலத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பது என்பது விசிகாவினுடைய அரசியலில் முன்னேற்றத்திற்கான முதல் படி நான் பாக்குறேன். அப்படிதான் இப்ப விசிகா அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறினது ஒரு பெரிய விஷயம் தான். அதை விட அடுத்த படி என்பது ஆட்சியும் அதிகாரத்திலும் பங்கு. விசிகாவுடைய அண்ணன் திருமா எழுதிய அமைப்பாய் தெருளும் புத்தகத்தை நீங்க படிச்சீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான புத்தகம் அது. அரசியல்ல பாத்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட அது ஒரு கான்ஸ்டியூஷன் மாதிரி அரசியலுக்கு அது நீங்க அந்த அளவுக்கு ரொம்ப நேர்த்தியா வடிவமைச்சிருப்பாரு அண்ணன் திருமா. அப்போ அமைப்பாய் தெரிஞ்சுட்டீங்க, அங்கீகாரம் வாங்கிட்டீங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அதிகாரத்துல பங்கெடுக்கணும். அப்ப அந்த அதிகாரத்தில் பங்கெடுக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கு அண்ணன் திருமாவிற்கு கிடைத்திருக்கின்றது. இதை அவர் தவறவிடக் கூடாது என்பதை விசிகாவோட வளர்ச்சியை விரும்பக்கூடிய ஒரு தனிப்பட்ட நபரா நான் சொல்றேன். அதுக்கப்புறம் அவர் சில பேர் சொல்றாங்களே திரும்ப அவர்கள் அங்க போக மாட்டாங்க. இல்ல ஏன் திமுகவிற்கு அண்ணன் சொன்னார் இல்லையா எலெக்ஷன் நேரத்துல, ஸ்டாலின் அவர்களை நான் உடும்பு புடி போல பிடித்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாரு. அப்படி ஒரு வார்த்தையெல்லாம் திரும்ப பயன்படுத்துறாருன்னா எந்த அளவுக்கு நம்பிக்கையா இருப்பாரு, எந்த அளவுக்கு திமுகவுடைய கூட்டணிக்கு அந்த கூட்டணி தர்மத்தை மீறாத ஒரு நபரா இருப்பாருன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? கூட்டணியா இன்னைக்கு உங்களை விட அதிகமான சீட்டு வாங்கி 5 எம்எல்ஏ வச்சிருக்கக்கூடிய விசிக காங்கிரஸே வந்து வெளியேறி போயிட்டாங்க. ஏன்னு கேட்டா அவர்களுக்கு அவர்களின் கட்சியாளன் முக்கியம். கூட்டணி என்பது இப்போ திமுகவை விசிக ஏன் சேர்க்கிறாங்க? விசிக வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறணும், விசிக ஒரு 20 எம்எல்ஏ வரணும், திரும்ப பின்னாடி ஒரு 3 எம்பி திரளணும், இதுக்காக சேர்க்கிறாங்க திமுக. அவங்க ஜெயிக்கிறதுக்கு நீங்க வேணும், அவ்வளவுதான். எல்லா கட்சியுமே அவ்வளவுதான். இன்றைக்கு காங்கிரஸ் என்ன சொல்றாங்க? தேர்தல் நேரத்தில் நாங்கள் அவர்களோடு இருந்தோம், அவர்களோடு தான் இருக்க வேண்டும் என்று எந்த அவசியமும் கிடையாது. அப்ப அதான விசிகாவும் சொல்லணும். சரி விட்டுலாம். இப்ப திமுகவிற்கு என்ன கொள்கைன்னு கேட்டா என்ன சொல்லலாம்? மதச்சார்பின்மை நாங்க காப்போம், சமூக நீதி, இடஒதுக்கீடு, அது இதுன்னு உருட்டுவாங்க இல்லையா? ஆனா அதெல்லாம் ஒண்ணும் பண்றது இல்லை, அது வேற விஷயம். விஜய் என்ன சொல்றாரு? நாங்க மதச்சார்பற்ற கொள்கை தான் எங்க கொள்கைன்னு சொல்றாரு. அப்ப இந்த கொள்கையில அண்ணன் திரும்ப உடன்பட்டுதான் இருக்காரு. ரெண்டாவது நேற்று என்ன சொல்றாரு அண்ணன் திரும்ப? இந்த வெற்றியை நாங்கள் வரவேற்கிறோம். ஏன்னு கேட்டா மதவாத சக்திகள் ஜெயிக்கல அப்படின்னு சொல்றாரு. அப்ப விஜய் ஜெயிச்சு தான் திருமாவுக்கு சந்தோஷம் தான் போல. இப்ப நான் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நேற்றைக்கு அந்த சங்கத்தமிழர்களை பேட்டி எடுத்திருந்தோம். அதுல அவர் பல விஷயங்களை சொன்னாரு. அந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா காட்டுத்தீ போல பரவி சமூக வலைதளம் முழுக்க பெருமளவிலான ஆதரவு சங்கத்தமிழர்களுக்கும் சில பேர் மட்டும் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் ஏன் இந்த மாதிரி பேசுறாரு, அவங்க யாருன்னா திமுக விசுவாசிகள். அதுல அவர் சொன்ன முக்கியமான விஷயம் என்னன்னா, பல பொது தொகுதியில் தலித்துகளை விஜய் அவர்கள் நிற்க வச்சிருக்காரு. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், நிற்க வச்சது மட்டும் இல்லாம ஜெயிச்சிருக்காங்க ஒரு தொகுதியில. என்னன்னா எங்களது தொகுதி விருதுநகர் தொகுதி. விருதுநகர்ல யார் வந்து கேண்டிடேட்டு? விஜயகாந்துடைய மகன் விஜய பிரபாகரன் நிற்கிறாரு. எவ்வளவு பெரிய செல்வந்தர், எவ்வளவு பெரிய புகழ் எல்லாமே இருக்குது. ஒரு பொது தொகுதி. அந்த தொகுதியில் ஒரு சாதாரண ஒரு தலித் இளைஞனை விஜய் அவர்கள் நிற்க வைத்து வெற்றி பெற செய்திருக்கிறார். இது மாற்றமா இல்லையா? கண்டிப்பா. இந்த மாற்றத்தை தான் சங்கத்தமிழர்கள் பதிவு செஞ்சிருந்தார். அதே போல
விசிகாவில் பல பேர் திமுகவிற்கு விசுவாசமா இருக்காங்கன்றது அவரே வெளிப்படையா சொல்லியிருக்காரு. இதை வந்து உட்கட்சி சில பேர் பேசுற மாதிரிலாம் கேட்பாங்க. உட்கட்சியில பேசுறதால ஜனநாயகம், உட்கட்சி ஜனநாயகம் ஒன்று இருக்குது. எல்லாத்தையும் பேசி இல்லை, முக்கியமானதை பேசணும்னா பேசிதான் தீருவாங்க. இப்போ விஜய் அவர்கள்கிட்ட வந்து அண்ணன் திருமா முன்னாடியே போயிருந்தா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சாதாரணமா பல எம்எல்ஏ சீட் வந்து வின் பண்ணிருப்பாங்க. அப்ப விசிகா நினைத்த அந்த ஆட்சியிலும் அதிகாரத்தின் பங்கை வந்து பெருசா அடைஞ்சிருப்பாங்க. அப்ப இதைதான் சங்கத்தமிழன் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். அது ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒன்று. இதை பல பேர் வந்து பாராட்டி வந்து எழுதியிருந்தாங்க, நம்ம பார்த்திருந்தோம். இப்போ அண்ணன் திருமாவர்கள் போல அப்படின்னா என்ன ஆகும்? யாரை கூப்பிடுவாங்க? அந்த பக்கம் பாமக தயாரா இருக்கு. இது ஏன் அதிமுகலேருந்தே பல பேர் வரத்துக்கு தயாரா இருக்காங்க. ஏக்நாத் ஷிண்டாவாக உருவாகிறாரா வேலுமணி அப்படின்ற மாதிரிலாம் பல பேர் போட்டுருக்காங்க. அப்ப அதிமுகலேருந்து வந்தா ஓகேவா? இப்போ இவங்க போல காங்கிரஸ் போயிட்டாங்க. அண்ணன் திருமா வந்து போனா கண்டிப்பா 2 கம்யூனிஸ்ட் போயிடுவாங்க. அப்போ ஒரு இடதுசாரிகள்லாம் சேர்ந்து விஜய் அவர்களை ஆதரிப்பதன் மூலமாக தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி இருப்பது சரியா, இல்லை பாமக, பாஜக, அதிமுக, தவேக இருப்பது சரியா என்பதை அண்ணன் திருமா அவர்கள் நிச்சயமாக மறுபரிசோதனை செய்து பார்ப்பார். அவர் யோசிப்பார். ஆனா அண்ணன் திருமாவே முடிவெடுத்தா கூட கூடகிறாங்க தெரியுமா சில பேர், திமுகவினுடைய உயிரின் உயிரான விசுவாசிகள், தலைவா போகவே கூடாது, தோழர் நீங்க போகவே கூடாது, அண்ணா நீங்க போகவே கூடாது, திமுக நமக்கு என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க? தொகுதி கூட கொடுக்கலையே. அண்ணன் திருமா 12 தொகுதி தாங்கன்னு கேக்குறாரு. 8 தொகுதி கொடுத்த பாத்தியா நீ? ஒண்ணு மேல தேமுதிக கூட்டு 10 தொகுதி கொடுத்தா அந்த அம்மா ஒருத்தர் தான் வின் பண்ணாங்க. அது அபூர்வமா, அதுவும் அபூர்வம் தான். அது வந்து என்னன்னா வந்து அங்க சில விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகாம போயிடுச்சு. இல்லைன்னா அவங்களுமே வின் பண்ணி இருக்க மாட்டாங்க. இப்ப நீங்க விசிகாவே பாருங்க. நீங்க விசிகா காட்டுமன்னார் கோவில்ல மட்டும் தான் பெரும்பான்மையான வாக்குகள் வித்தியாசம். வன்னியரசர் தான் வெறும் 700 சில்லற வாக்கு வித்தியாசம் தான் ஜெயிக்கிறாரு. அது லாஸ்ட் மினிட்ல தானே அதுமே. அப்போ அது உங்களுக்கு இல்லாம போயிருந்தா விசிகாவோட நிலைமை என்ன இருக்கும்? ஒருத்தர் தான் வந்திருப்பாங்க. அப்போ திமுக எங்கேயுமே விசிகாக்கு வேற செய்யல. விசிகா ஒன்றும் அவ்வளோ செல்வாக்கு எழுந்த கட்சிலாம் கிடையாது. காங்கிரஸையும் தேமுதிகவும் கம்பேர் பண்ணும் பொழுது அந்த நிலைமைக்கு யார் போறதுன்னா விசிகா நிலைமைக்கு போனதுக்கு திமுக தான் காரணம். அப்ப நான் திரும்ப நிச்சயமா விஜய் அவர்களோடு இணைவது தமிழ்நாட்டிற்கு நல்லது, விசிகாவிற்கு நல்லது. விசிகா நினைக்கக்கூடிய அந்த அதிகார பகிர்வை நுகரக்கூடியதற்கான முதல் படி. இதை கெட்டு விடுறதுக்கு பல பேர் காத்துட்டு இருக்கானுங்க. இன்னொன்னு சொல்றேன் நான், ஒருவேளை நான் திருமாவர்கள் கண்டி விஜய் கிட்ட போயிட்டார் அப்படின்னா அப்பதான் தெரியுவான உண்மையான விசிகாவுடைய எதிரிகள் யார் என்று. இப்ப நம்மள சொல்லிட்டு இருக்கானுங்கல்ல விசிகா விமர்சனம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம், நம்ம இப்பயும் சொல்றது விசிகா ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கெடுக்க வேண்டும் என்பதுதான். இப்ப அண்ணன் ஒருவேளை விசிகா வந்து தாவேக்காக போயிடுச்சுன்னா திருமா அண்ணனை இந்த திமுகவை ஆதரிக்கக்கூடிய அறிவாலயத்தினுடைய விசுவாசிகள் ஐநாக்கள் கடிப்பானுங்க பாரு. வந்து ரொம்ப மோசமா கடிப்பானுங்க, ரொம்ப மோசமா பேசுவானுங்க. இப்ப காங்கிரஸ் போனதுக்கே வந்து முதுகுல குத்திட்டு சொல்லிட்டாங்க, அண்ணன் போனா நெஞ்சிலே குத்திட்டாங்க எங்களை அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்க தான் இப்போ ஒரு டைலாக் இருக்குல்ல, திமுக பாரம்பரியமா டைலாக், நாங்க தான் உங்களுக்கு சோறு போட்டோம், நாங்க தான் உங்களுக்கு வந்து சட்டை வாங்கி கொடுத்தோம், நாங்க தான் உங்களுக்கு கேமரா வாங்கி கொடுத்தோம், நாங்க தான் உங்களுக்கு சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை சேர்த்து விட்டு சொல்லுவாங்க இல்லையா. அந்த லிஸ்ட்ல விசிகா நாங்க தானே உங்களை வந்து அங்கீகரிப்பு மாத்தணும், நாங்க எல்லாம் நீங்க வந்திருப்பீங்களான்ற அளவுக்கு வந்து பேச தொடங்கிடுவாங்க. ஆனா அதையெல்லாம் கண்டு அண்ணன் திருமா அவர்கள் அப்படி போகக்கூடாதுன்னு அவர்கள், எனக்கு உண்மை வெளிப்படையா சொல்றேன், எந்த தயக்கமும் கிடையாது. விசிகா தாவேக்கா கூட்டணிக்கு போக கூடாதுன்னு சொல்றான்னா அவன் தான் உண்மையான விசிகாவுடைய எதிரி. விசிகாவுக்கு கிடைக்கக்கூடிய ஆட்சி அதிகாரத்திற்கான ஒரு குறைந்தபட்ச ஒரு பங்கை அவன் நிராகரிக்கின்றான். இனிமேல் தமிழ்நாட்டின் அரசியல் என்பது விஜய் அவர்களிடம் தான் இருக்கின்றது. இது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்க நம்பலனாலும் அதான் நிஜம், சரிங்களா? அதனால விசிகா விஜய் அவர்களோடு இணைந்தால் வருங்காலத்தில் இன்னும் அதிகமான கூடுதலான சீட் வந்து பெறுவாங்க. ஆஹா நாங்க போக மாட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. நீங்க போலனாலும் அவர் ஜெயிக்கிறதுக்கான வேலையை பார்ப்பாங்க. இப்ப நீங்க ஒண்ணு கேட்கலாம், யாருமே போலாம் என்ன ஆகும், இவங்க தான் போயிட்டாங்க என்ன ஆகும்? ரீஎலெக்ஷன் நடக்கட்டும். ரீஎலெக்ஷன் நடந்தா திரு விஜய் அவர்கள் பெரும்பான்மையான வெற்றி பெறுவார். சாதாரண வெற்றி கிடையாது, பெரும்பான்மையான வெற்றி பெற்று ஆட்சிக்கு வருவார். நீங்க எழுதி வச்சுங்க. நீங்க ரீஎலெக்ஷன் நடந்தா விஜய் அவர்கள் மிக பெரும்பான்மையான வெற்றி பெறுவார். இன்னைக்கு திமுக தேடி இருக்கக்கூடிய சில பேர் கூட தேட மாட்டாங்க, அன்னைக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வி தழுவுவாங்க, அதிமுக உட்பட. மக்கள் விஜய் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஏதோ ஒரு சில இடங்கள்ல வந்து வாய்ப்பு பறி போயிடுச்சு. யார் தயவும் இல்லை, எந்த கூட்டணி கட்சி எந்த ஆதரவும் கிடையாது, ஓட்டுக்கு பணம் கொடுக்கல, ஜாதிக்காக முக்கியத்துவம் கொடுக்கல. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு மக்கள் ஒரு ஓட்டு போட்டிருக்காங்க.
சரி கூட்டணிக்கு வந்து வேலைக்கு ஆகலை, விசிகா போல, கம்யூனிஸ்ட் போல, யாருமே போல, வருதுப்பா 6 மாதத்துக்கு அப்புறம் ரீஎலெக்ஷன்னா மிகப்பெரிய பெரும்பான்மையோடு விஜய் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைப்பார். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனால நம்ம என்ன சொல்றோம்னா, ஒரு விசிகாவோட வளர்ச்சி விரும்பக்கூடிய ஒரு தனிப்பட்ட நபரா போனா நல்லது. நம்மை விட மிகப்பெரிய அரசியல் அறிவாளி திரும்ப அவருக்கு தெரியும். அவர் இந்த வாய்ப்பை தவற விட்டாருன்னா அப்புறம் நம்ம சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்றத நான் நிறைவா சொல்ல விரும்புறேன். இப்போ வந்து காலையில கம்யூனிஸ்ட் சண்முகம் அவர்கள் சொல்லியிருந்தாரு, நாங்க வந்து பேசி ஒரு முடிவெடுத்து நாங்க சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி காலையில சொல்லியிருந்தாங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நாங்க போகல, எங்களுக்கு யாரும் லெட்டர் எல்லாம் அனுப்பல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. லெட்டர் வந்து காலைல தான் அனுப்பியிருக்காங்க. அதாவது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு முதல்ல அனுப்பியிருக்கிறதா சொல்லப்பட்டுச்சு. சிபிஎம்க்கு கொடுத்தாங்க இல்லைன்னு தெரியல. இப்போ என்னன்னா, சிபிஐ வந்து கிட்டத்தட்ட வந்து கூப்பிட்டா போலான்ற முடிவில் இருக்காங்க. ஐயா சண்முகம் மட்டும் தான் கொஞ்சம் வந்து முரண்பிடிக்கிறார் போலகுது, வேலாமா போலாமா அப்படின்றதுக்காக. இப்போ அவங்களுடைய செயற்குழு கூட்டம் நாளை வந்து கூட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். நாளை மறுநாள் கூடுதுன்னு நினைக்கிறேன். நாளைக்கு அவங்க வந்து போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. அதனால் நாளை மறுநாள் வந்து கூட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கூட்டி ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்கன்னா, திரும்பி சொல்கிறேன், தமிழ்நாட்டுக்கு இடதுசாரிகள் விஜயவரெல்லாம் சேருவது நல்லதா இல்லை வலதுசாரிகள் சேருவது நல்லதா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டின் எதிர்காலம் முக்கியம் இல்லையா? இந்தியாவோட எதிர்காலம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட முக்கியமான தமிழ்நாட்டின் எதிர்காலம். அப்போ தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தை இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய மக்கள் விஜய் அவர்களோடு ஒப்படைத்திருக்கிறார்கள். அதற்கு ஆதரவாக இடதுசாரிகள் விசிகா சேர்வது தமிழ்நாட்டுக்கு நல்லது. இல்லை என்று சொன்னால் நீங்கள் யாரை இது வரைக்கும் எதிர்த்தீங்களோ அந்த மதவாத சக்திகள் ஆதரவு கொடுத்தால் என்ன ஆகும் அப்படின்றத நீங்களே முடிவு செஞ்சுங்க. தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம் திரு விஜய் அவருடைய கையில் எப்படி இருக்கின்றதோ அவருக்கு வலு சேர்க்கக்கூடிய ஒரு வகையிலும் உங்களிடம் வந்து இருக்கின்றது. இந்த ஒரு பொன்னான காலத்தை தவறவிடக்கூடாது. தவறவிட்டால் அப்புறம் மதவாதம், சாதியவாதம், எல்லா வாதமும் வந்துடும். ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்றத நிறைய சொல்லுகிறேன். நன்றி.